கிரியேஷன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காயை வச்சு வாழைக்காய் கோலா உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நான்வெஜ்ஜு சுவையில் இருக்கும். நான் 2 வாழைக்காயை நான் எடுத்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். வாழைக்காய் நம்ம வேக வச்சு ரெடியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கீத்து தேங்காய். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா வரமிளகாய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன ஒரே ஒரு கிராம்பு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை. பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கூடவே பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னே அரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காவை தோலை நீக்கிடலாம். மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சாச்சு. அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் நம்ம இதை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அப்புறம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உள்ளுக்குள்ள நல்லா அப்போ தான் வேகும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் நம்ம போடுறப்போ உருண்டை பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 2 சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் வாழைக்காயை வச்சு நம்ம ஒரு கோலா உருண்டை செஞ்சு வைப்போம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக் ஐட்டம் ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்.
வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏ கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.